non-compliance of the order passed by the single judge wide order dated 1/12/2025. நான் ஏற்கனவே சொன்ன போல டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியை, இன்னைக்கு தேதி 4 இரவு ஆயிடுச்சு, 1ஆம் தேதியே இந்த தீர்ப்பு சொன்ன பிறகு அதை அமல்படுத்தல, அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கலங்கிறத இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு தெளிவாக சொல்லியிருக்கு. அடுத்தது, the single judge has not passed order immediately. He has taken the submission made by the additional advocate general on the day. That time for lighting the deepam is not yet came. Therefore, he had passed over the matter till 6:05 p.m. நீதியரசர் அவசரப்பட்டு எந்த வழக்கையும் எடுக்கல. 6 மணி வரைக்கும் தீபம் ஏற்ற நேரம் இருக்குன்னு தெரிஞ்சு 6 மணி வரைக்கும் ஏற்றப்படலைங்கிறத உணர்ந்து 6:05க்கு தான் அந்த கண்டெம்ப்டை எடுத்தார் அப்படின்னு திரு நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய செயல்பாடு சரி என்று இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு தன்னுடைய கருத்தில் சொல்லியிருக்கு. ஒன்லி தேர் ஆஃப்டர் on ensuring that the fourth respondent, அதாவது தமிழ்நாடு அரசு, has failed to comply the order, he has given an alternative relief which is already sought in the writ petition. அது செயல்படுத்தப்படலை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக உணர்ந்த பிறகுதான் ஆல்டர்னேட்டிவ் விஷயம் அது என்ன அப்படிங்கிறது, அது ஏற்கனவே இந்த கோரிக்கையாக வைக்கப்பட்ட இந்த விஷயத்தை அவர்கள் நிறைவேற்றி கொடுத்தார்கள். நீதியரசர் சொன்னார்னு பார்க்குறோம். 25வது புள்ளியில் சிஐஎஸ்எஃப் கூட்டு வரலாமா அப்படின்னு கேள்வி இல்லை. சிஐஎஸ்எஃப் கோர்ட்டுக்குள்ளே தான் செல்லும். இன்னைக்கு வழக்கறிஞர்களே வாதாடுறாங்க, சிஐஎஸ்எஃப்ங்கிறது கோர்ட்டுக்குள்ளே தான் செயல்படும். ஏன்னா நீங்கள் ஹைகோர்ட்டுடைய பாதுகாப்பு தான் வச்சிருக்கீங்க. இதில் ரொம்ப ஆச்சரியமான புள்ளி இருக்கு. சட்டம் ஒழுங்கு என்பது மாநில சப்ஜெக்ட். அப்போ தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு ஸ்டேட் போலீஸ்ட தான் இருக்கணும். ஹைகோர்ட்டில் மட்டும் எப்படி சிஐஎஸ்எஃப் வரும் உங்களுக்கு புரியல? அப்போ ஹைகோர்ட்டில் தமிழ்நாடு போலீஸோடைய லா அண்ட் ஆர்டர் சரியாக செயல்படலைங்கிறதுனால தான் ஹைகோர்ட்டுக்கு மட்டும் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியோடைய சர்வீஸ் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் தான் கூட்டு வச்சுக்கிட்டாங்க. ஏர்போர்ட் கொடுக்குற சிஎஸ்எஸ்எஃப், ஏர்போர்ட் மத்திய நிறுவனம், நீதிமன்றம் மத்திய நிறுவனம் அல்ல. நீதிமன்றம் தன்னிச்சையானது, சுயேட்சையானது, சுயாதீனமானது, இரண்டு அரசுகளுக்கும் பொருத்தமானது. அதாவது இண்டிபெண்டன்ட் பாடி, மாநில அரசுக்கும் பொருத்தம், மத்திய அரசுக்கும் பொருத்தம். அப்போ இப்போ ஒரு என்எல்சி இருக்குது, ஒரு கல்பாக்கம் இருக்குது, அங்கே சிஎஸ்எஃப் வரக்கூடிய புரிஞ்சுக்க முடியாது. முழுக்க முழுக்க மத்திய அரசு நிறுவனங்கள், மத்திய தொழில் பாதுகாப்படை சிஎஸ்எஃப் தான் அதற்கு வரும், ஆப்வியஸ். ஆனால் இங்கே ஹைகோர்ட்டில் தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்கள், தமிழ்நாட்டு வழக்கறிஞர்கள், தமிழ்நாட்டு பெட்டிஷனில் வரக்கூடிய இடத்துல சிஎஸ்எஃப் பாதுகாப்பு, அதுவே தமிழ்நாட்டுடைய காவல்துறை சட்டம் ஒழுங்கு ஒரு செட்பேக். ஆனால் அதை பற்றி அவங்க கவலைப்படலை. சிஎஸ்எஃப் நீங்கள் எப்படி அனுப்புனீங்கன்னு கேள்வி எழுப்புறாங்க.